ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குக்கு வித் சகாய் மாதிரிலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். அதில் காரக்கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். கிலோ பச்சரிசி மாவு போட்டு ஆறின வெந்நி போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு. தாளிக்கிறதுக்கு ஒரு 20 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, 3 வத்தல் வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். தேங்காய் 3/4 மூடி மிக்சியில் ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க. ஃபேன் வச்சுட்டு ஃபேன் சூடானது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. போட்டு எண்ணெய் சூடானது இங்கே கடலைப்பருப்பு போடுறேன். கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை பண்ணணும். கடலைப்பருப்பு ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, வத்தல் போட்டு தாளிச்சு வணக்கங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸாக வணக்கிட்டு ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து தேங்காயை அடித்து இதில் போட்டு ஒரு நிமிஷம், ரொம்ப வணங்கக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸில் இது எடுக்கணும். அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதுபோல் நீங்கள் வணக்கிட்டு இது இந்த மாவில் ஓடணும். மாவில் ஓட்டு இது நல்லா பிசையணும். பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சு உப்பெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் அளவு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு கொழுக்கட்டை பிடிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சி ஒன்றா வைங்க. இதுபோல் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நீங்கள் இதுவோட பாத்திரம் வச்சுட்டு துணி கொஞ்சம் போட்டு இட்லி துணி, உங்களுக்கு இட்லி பாத்திரம் இருந்தால் அதில் நீங்கள் அவிச்சிக்கலாம். இது கொழுக்கட்டை ஒன்றா இதை வச்சு அவிக்கணும். இது மாதிரி செஞ்சு வச்சுட்டு நீங்கள் மூடி ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு பாருங்கள். நல்லா ஆவி வந்தது. இதை எடுத்து பார்க்கலாம். காரக்கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிள்ளைகளுக்கு செஞ்சு விடுங்க. இது ஹெல்த்தியான ஃபுட்டு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.